ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. எல்லாமல்ல நமது வாத்தியார் சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் அவரது சிறு பிராயம் முதல் பல கோடி இறை ரகசியங்கள், இறை உற்சவங்கள், ஆலய தரிசனம், எந்தெந்த இடங்களிலே எவ்வப்பொழுது என்னென்ன விசேஷங்கள், உத்தராயண தட்சிணாயணம் பலவற்றை நமக்கு விரிவாக கொடுத்து கொண்டே வருகிறார். நாம் இந்த ஆடி மாதம், இன்று ஆடி வெள்ளிக்கிழமை, முதல் வெள்ளிக்கிழமை அற்புதமாக கொண்டாடுங்கள். நாளைக்கு சனிக்கிழமை, நாளைய மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையானது இந்திரனே நேரடியாக வந்து தனது இந்திரன் வந்தாக்க என்ன வரும்? ஐராவதம் வரும், வருண பகவான் வருவார், பல கோடி சித்தர்கள் மகான்கள் வருவார்கள். இப்படி இந்திரன் வருடத்தில் ஒரு முறை நேரடியாக வந்து பூஜை செய்கின்ற இடம் பேரளம் அருகில் உள்ள திடச்சேரி. கோமதி அம்பாள் உடனுரை சங்கரநாராயண சுவாமி மிக மிக பழமையான புராதனமான அற்புதமான கோவில். இதை செழிப்புற செய்து விழிப்புணர்வும் கொண்டு வந்தது நமது ஆசிரமம். ஒரு காலத்தில் நமது வாத்தியார் சொன்னது, இது எங்கே இருக்கின்றது? பேரளம் அருகிலே திருப்பாம்புரம். திருப்பாம்புரத்திலிருந்து மிகவும் ஒரு 2 ஃபர்லாங் தூரத்திலே அற்புதமான சங்கரநாராயணன். இங்கே நாம் செய்ய வேண்டியது என்ன? தர்மராஜனுக்கு உணவு கொடுக்க வேண்டும். முடியுமா? வாங்க மாட்டார். ஒரு நாள் மட்டும் என்னைக்கு வாங்குகிறார்? அந்த கோமதியம்மன் சங்கரநாராயணுடைய ஆலயத்திலே புது பானையிலே, அது மண் பானையோ வெண்கல பானையோ, புது பானையிலே பரிசுத்தமாக இறைநாமங்களை சொல்லிக்கொண்டு தயாரித்த அந்த சக்கரை பொங்கலை 2 பக்கமும் சமமாக ஒரு மூங்கில் கம்பு, புது மூங்கில் கம்பு, இல்லை புது அரச மரம், இல்லை என்றால் புது காவடி எடுப்பது போல் எடுத்துக்கொண்டு 4 கயிறுகளை வைத்து அந்த கோயில்களை 3 முறை, இந்த 3 முறையும் 5 நிமிடத்துக்குள்ளே முடித்திடலாம். முடித்து அதை தாமரை இலையிலே வைத்து அன்னதானம் கொடுக்கும்போது தர்மராஜர் கண்டிப்பாக நேரடியாக வாங்கி செல்வார். அப்போ இந்திரன் என்ன செய்வான்? சந்தோஷப்படுவார். அவங்க வீட்டில் என்ன கிடைக்கும்? முதல்ல தரித்திரத்தை நீக்கி அளவற்ற செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுவார். ஆனால் கோமதி அம்பாளுக்கும் பசிக்குமே, எதை சாப்பிட முடியும்? கோமதி அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியாக பிடித்தது என்ன என்றால், வேர்க்கடலையை நன்றாக வறுத்து பசும்பால் அல்லது சுத்தமான பாலை நன்றாக காய்ச்சி, சாதாரணமாக வச்சுங்களேன், ஒரு 10 லிட்டர் பாலை நல்லா பொங்க 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 நல்லா காய்ச்சி, அதிலே வறுத்த, உப்பு போடாத வறுத்த நிலக்கடலை, வேர்க்கடலை, இதை நன்றாக உடைத்து ரவை போல போட்டு அந்த பாலை நன்றாக கொதிக்க விட வேண்டும். கொதித்து முடித்தவுடன் அதிலே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து, ஆறிய பிறகு தேனும் சேர்க்கலாம். ஆறிய பிறகு, ஆறாமல் தேனை விட்டால் பால் கெட்டுவிடும். சர்க்கரை சேர்த்து முழு முந்திரி, ஏலக்காய், நெய்யில் வறுத்த திராட்சை, முழு முந்திரியை நெய்யில் வருங்கள், ஏலக்காயை பொடிச்சு போடுங்க. அதே போல் நெய்யில் கருகாமல் உலர்ந்த திராட்சையை வறுத்து குங்குமப்பூ போட்டு கோமதி அம்மனுக்கு படைத்து வருகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்கும் பொழுது அந்த மகாலட்சுமியினுடைய கடாட்சத்தை கோமதி அம்பாள் உங்களுக்கு தருவார். இந்த உலகிலே பூக்களை கொண்டு வந்தவள், பல தானியங்களை கொண்டு வந்ததற்கு அந்த காலத்திலே அர்ச்சனை என்பது பூக்களால் செய்யப்படவில்லை. பல கோடி தபஸ் பண்ணி முனிவர்கள், சித்தர்கள் இந்த பூவுலகத்திற்கு பூக்களை படைத்த அம்மனே கோமதி அம்மன். அந்த கோமதி அம்மனுக்கு முல்லை பூவினால எந்த பெண்கள், குழந்தைகள், பெண் குழந்தைகள், பெரியவர்களெல்லாம் அர்ச்சனை செய்து, அடிக்கடி அர்ச்சனை செய்து, வெள்ளிக்கிழமை அவர்களுக்கு தேவையான நாட்களெல்லாம் அங்கே அர்ச்சனை செய்து வழிபட்டு அந்த பூவை வீட்டுக்கு சிறிதே பிரசாதமாக வைத்து கொண்டு வந்தால் பதிவிரதாத்தனம் என்பது அது உடம்பிலே ஊறிவிடும். இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் கயவர்களுடைய கொடிய வன் செயல்களிலிருந்து காப்பாற்று கொள்ள இருக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால் வழி தடுமாறுகின்ற நிலையில் உள்ள
பெண்களுக்கெல்லாம் உடனடியாக கோமதி அம்பாள் பாதுகாப்பாக இருப்பார். கோமதி அம்பாளுக்கு நல்ல அற்புதமான பார்டர் வச்ச பட்டு புடவை, நல்ல விளவிலேன்னு பட்டு புடவை போடுங்கோ. பட்டு மனிதன் உடுத்துவதற்கு அல்ல. சுவாமி அம்பாளுக்கு நல்லா அபிஷேகம் செய்து பூர்ணமான மாலை சாத்தி காவடி, சர்க்கரை பொங்கல் காவடி, முதல் நாள் நாளைக்கு சனிக்கிழமை திருவிளக்கு பூஜை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அடியார்கள் அனைவரும் சென்று எளிமையாக நல்ல நிதானமாக அந்த ஊரில் உள்ள அத்தனை ஊர் தலைவர்கள், கிராம பொதுமக்கள், இறையடியார்கள்லாம் அவ்வளவு ஒற்றுமை உங்களுக்கு எல்லா விதமான உதவியும் செய்து கொடுப்பார்கள். சிறிய கோயிலாக இருந்தாலும் அங்கே சென்று வந்தவர்களெல்லாம் இன்று வரை அனுபவிக்கின்ற சுகங்களோ சொல்ல முடியாத கோடான கோடி சந்தோஷத்தை அனுபவிக்கின்ற ஆடி தபஸ், இந்த கோமதி அம்பாள் செய்கின்ற தபஸிலிருந்து கல்வெழுத்தை பார்த்து அந்த இந்திரனுடைய அத்தனை, அவனுக்கு என்னப்பா இந்திரன் மாதிரி ஆடுறான், அந்த மாதிரி வீடு வாசல் நிலம் புலம் சொத்து சுகம் இப்படி எல்லா விதமான சந்தோஷத்துடன் கொடுக்கின்ற தர்மராஜன். ஒரு சர்க்கரை பொங்கலை வாங்கி கொண்டு தர்மராஜன் சும்மா சொல்ல முடியாது. நீ எந்த விதமான வியாதி வெக்கை இல்லாமல் நீயே சொல்லும்போது நானே உன்னை அழைத்து செல்வேன், அங்கே சத்தியம் பண்ணி கொடுப்பார். அதனால் தர்மராஜன் அவர் யமன் கிடையாது, கொல்றவர் கிடையாது. அவர் தர்மராஜ லோகத்தினுடைய அதிபதி. கிங்கினர்கள் தான் யமதனுடைய தூதர்கள். யமன் ஆசீர்வாதம் தான் செய்வார். யம தர்மராஜன் இல்லை என்றால் நல்ல தாகத்திற்கு நல்ல தண்ணீர் கிடைக்காது, அறுசுவையான நலபாகம் என்கின்ற சாப்பாடும் கிடைக்காது. தர்மராஜாய நமஹா. அதனால தான் தினமும் அர்க்கியம் விடுவதற்கு முன்பாக தெற்கு நோக்கி ஒரு மணப்பலகையிலே நின்று கொண்டு பவித்திரம் போட்டு ஓம் யமம் தர்ப்பயாமி யமம் தர்ப்பயாமி யமம் தர்ப்பயாமி என்று 3 முறை செய்துவிட்டு காயத்ரி மந்திரத்தால் சூரிய உதயத்திற்கு முன்பு பிரதான அர்க்கியம் கொடுத்து அனுஷ்டானங்களை ஆரம்பிப்பார்கள். இந்த ஆடித்தபஸு இந்த குரோதி வருஷத்திலே இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஒரு விதத்தில் சூரிய பகவானினுடைய நாள். அன்றைக்கு செய்கின்ற பூஜையானது சூரிய பகவானுடைய பார்வையிலும் சூரியனும் நமக்கு வந்திருந்து பல கோடி சூரியர்கள், ஒரு சூரியன் நினைக்கக்கூடாது, கோடி சூரிய சமப்பிரபா, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி தேவி அங்கே நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கின்றால். திடச்சேரி, திட்டச்சேரி அல்ல திடச்சேரி. இது பேரளம் அருகிலே மாயவரம் திருவாரூர் செல்கிறார்கள். பேரளத்துக்கிலிருந்து திருப்பாம்புரம், மிக மிக திருப்பாம்புரம் கோயிலிருந்து தெற்கு நோக்கி சாலை அருமையாக அமைத்திருக்கிறார்கள். செல்வதற்கு வசதிகள் ஏற்பாடெல்லாம் செய்திருக்கிறார்கள். கிராம பக்தர்கள் நீங்கள் எல்லோரும் தொடர்பு கொண்டு திரு வெங்கடகிருஷ்ணன் ஸ்ரீரங்கம் அவர்களை தொடர்பு கொண்டு, அகஸ்திய கிருபா மந்தவெளி அவரை தொடர்பு கொண்டு உங்களுக்குள்ள நியாயமான உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் பூஜைகள் எல்லோரும் கலந்து கொள்ளுமாறு பணிவன்புடன் உங்களை கேட்டுக்கொள்ளும். ஏனால் இந்த ஆடி தபஸுங்கிறாங்க, எல்லாமே சேர்ந்து வருகின்ற சர்வசக்தி வாய்ந்த. இங்கே எவ்வளவு தானங்கள் கொடுத்தாலும் அம்பாள் பார்த்துக்கிறார். விதவிதமான தானங்கள் கொடுக்கலாம். பசுமாடு தானம் கொடுக்கலாம். கோமதி, சங்கரன், சங்கரநாராயணன், சங்கரலிங்கம், இப்படி சங்கரனுடைய இறைவன் சிவனுடைய பெயர்களை கொண்ட அத்தனை பேரும், அம்பாளுடைய பெயர்களை கொண்ட அத்தனை பேரும் என்ன மகாமந்திரத்திலே சிறந்த காயத்ரியினுடைய பெயர் கொண்டவர்களும், நீலாம்பரி, சாகம்பரி, இப்படி ராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, துர்காதேவி, ஸ்ரீதுர்கா, இப்படி எல்லா அம்பாள் பெயர்களை வைத்திருந்தாலும் வைக்காவிட்டாலும் சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நல்ல ஜம்முன்னு புத்தாடைகள் போட்டு உங்கள் வீட்டு திருமணங்கள் நிகழ்ச்சிகள் போல கல்யாணம் போல குதூகலமாக கொண்டாடக்கூடிய அற்புதமான ஆடிதபஸ் மகா பெருவிழாவை கொண்டாடி வாழ்க்கையிலே குறைவற்ற செல்வம், நீண்ட ஆயுள், சந்தோஷத்தை கொடுக்கின்ற ஆடித்தபஸை கொண்டாட வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா.